உள்ளத்தில அருள் பெறுவீங்க. வாங்க 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 திருத்தலம் வாங்க, எங்கும் உங்க உள்ளத்தில அருள் பெறுவீங்க. அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம், அன்பர் இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம், அன்பர் இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோம். அருள்நதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அருப்பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம், அன்பர் இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோம். வார்த்தை வழியிலே வாழச் சொல்வதும், வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும், இந்த பலி இறையின் பலி இணை இல்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணை இல்லாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும், நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும், இந்த பலி இறையின் பலி இணை இல்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணை இல்லாத பலிதான். இறைவனே தம்மையே, இறைவனே தம்மையே மனிதருக்களிக்கும் இணையற்ற பலியின் புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம், அன்பர் இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திரு இருதய ஆண்டவரின் இனிய பக்தர்களே, அகிலமெங்கும் வாழும் அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவருடைய திருத்தலத்திலிருந்து இனிய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்குகிறோம். இந்த திருத்தலத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இந்த தெய்வீக திருப்பலியிலே உங்கள் ஒவ்வொருவரையும் பக்தியோடு பங்கெடுக்க அழைக்கின்றேன். நாம் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலியிலே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் அந்த திரு இருதய ஆண்டவருடைய அடைக்கலத்திலே ஒப்படைப்போம். நம்ம எல்லோருக்கும் நாம் பங்கெடுக்கின்ற இந்த திருப்பலி ஆசீர்வாதமாய் அமையட்டும். அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய தாய் திரு அவையானது புனித ஜான் கிறிஸ்தோஸ்டம் இவருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றது. 4வது நூற்றாண்டிலே வாழ்ந்த இவர் திரு அவையின் மிகப்பெரிய சிந்தனையாளர்களுள் தந்தையர்களுள் ஒருவராக கருதப்படுகின்றார். அவரிடமிருந்து நாமும் இந்த இறை மக்களின் கூட்டமாகிய திரு அவை மீது கொண்டிருக்கக்கூடிய பற்றுறுதியை வளர்த்து கொள்வோம்.
இன்றைய நாளின் நமக்கு மையச் செய்தியாக நாம் பிறருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அப்படி முன்மாதிரியாக நாம் பிறருக்கு இருக்க வேண்டுமென்றால் நாம் நம்மிலே உண்மையானவர்களாக, நாம் நமக்கு உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். பிறருடைய குற்றங்களை மட்டும் சுட்டி காட்டுபவர்கள், தங்களை பற்றி ஆராயாது பிறரை பற்றி மட்டுமே குறை கூறுபவர்கள் உண்மையான கிறிஸ்தவ சீடர்கள் ஆக மாட்டார்கள் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் நம்முடைய குடும்பங்களிலே நாம் நன்மையை விடுத்து பிறருடைய குற்றங்குறைகளை மட்டும் பார்த்து கொண்டிருந்த அந்த தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை இறைஞ்சுவோம். நாம் ஒவ்வொருவரும் பிறருக்கு ஒளியாக, விளக்காக, வழிகாட்டுவோர்களாக இருப்பதற்கு வரம் வேண்டுவோம். இந்த தெய்வீக திருப்பலியை நாம் தகுதியான விதத்திலே ஒப்புக்கொடுக்க நமக்கு தடையாக இருக்கிற குறைகள், குற்றங்கள், பாவங்களுக்காய் மனம் வருந்தி மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அன்பின் இறைவா, உம்மை நம்பினோரின் ஆற்றலானவரே, ஆயரான புனித ஜான் கிறிஸ்தோஸ்தம் வியத்தகு சொல்வன்மையாலும் துன்பம் தாங்கும் மனதிடனாலும் சிறந்து விளங்க திருவிழமானீரே. நாங்கள் அவரது போதனையால் நல்லறிவும் அவரது தளராத பொறுமையின் எடுத்துக்காட்டால் மனபுறுதியும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, திருவசனங்கள் 16 முதல் 19 மற்றும் 22 முதல் 27 வரை. சகோதரர் சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதிலுள்ள மனநிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர
வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன். எப்படியாவது ஒரு சிலரை ஏனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். பந்தயத்திடலில் ஓட வந்திருப்போர் பலர் ஓடினாலும் பரிசு பெறுபவர் ஒருவரே. இது உங்களுக்கு தெரியாதா? எனவே பரிசு பெறுவதற்காகவே நீங்களும் ஓடுங்கள். பந்தயத்தில் போட்டியிடுவோர் யாவரும் அழிவுறும் வெற்றி வாகை சூடுவதற்காக தன்னடக்க பயிற்சிகளில் ஈடுபடுவர். நாமோ அழிவற்ற வெற்றி வாகை சூடுவதற்காக இப்படி செய்கிறோம். நான் குறிக்கோளின்றி ஓடுபவரைப் போல ஓட மாட்டேன். காற்றை குத்துபவரைப் போல குத்துச்சண்டை இடமாட்டேன். பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 84 இறை வார்த்தைகள் 2 முதல் 5 முடிய மற்றும் 11. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் இத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, என் அரசே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள்.
செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. கடவுளாகிய ஆண்டவர் நமது கதிரவனும் கேடயமுமாய் உள்ளார். ஆண்டவர் அருளும் மேன்மையையும் அளிப்பார். மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார். மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார். படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. உமது வார்த்தையே உண்மை. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 6 39 42 வரையிலான இறைவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு அவர்களுக்கு உவமையாக கூறியது. பார்வையற்ற ஒருவர்
பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவர் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்கினிய இதய அன்பர்களே, பக்தன் ஒருவன் ஆலயத்திற்கு வருகிறான். ஆண்டவனை வழிபடுவதற்காக ஒரு கூடையில் 3 பொருட்களை ஏந்தி வருகிறான். தேங்காய், வாழைப்பழம் மற்றும் கற்பூரம். தேங்காய் சொல்லுகிறது, இந்த 3 பொருட்களுள் நான் கெட்டியானவனாக பலமானவனாக இருக்கிறேன். வாழைப்பழம் பேசுகிறது, உங்களை காட்டிலும் நான் இளமையானவனாக இனிமையானவனாக இருக்கிறேன் என்று பெருமையோடு பேசியது. ஆனால் கற்பூரம் மௌனம் காத்தது. பக்தன் ஆலயத்திற்கு வந்துவிட்டான். தேங்காயானது உடைபடுகிறது, வாழைப்பழமானது தோல் உரிக்கப்படுகிறது. கற்பூரம் இறைவனுடைய பிரசன்னத்திலே ஒளியாக தன்னையே கரைத்து கொண்டு இறைவனோடு ஒன்றர கலக்கிறது. பிறரை காட்டிலும் தங்களை தாங்களே உயர்வாக எண்ணிக்கொள்ளக்கூடியவர்கள், அடுத்தவர்களை காட்டிலும் நான் மட்டும் உயர்ந்தவன் என்று பெருமை பாராட்டிக் கொள்ளக்கூடியவர்கள் உடைக்கப்படுகிறார்கள், தோலுரிக்கப்படுகிறார்கள். மாறாக அமைதி காக்கக்கூடியவர்கள் ஆண்டவனோடு ஒன்றர கலக்கிறார்கள் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் வழியாக பெறக்கூடிய செய்தி. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இயேசு கிறிஸ்து அருமையான ஒரு பார்வையை கொடுக்கிறார். இயேசுனுடைய வார்த்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உரைக்கப்பட்டாலும் கூட இன்றைய காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அது பொருந்துவதாகவே அமைந்திருக்கிறது. எல்லா மதத்தை சார்ந்த மக்களுக்கும், எல்லா காலத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் இயேசுனுடைய வார்த்தையும் சொல்லும் இன்றைக்கும் பொருந்துவதாக, சால பொருந்துவதாக அமைந்திருக்கிறது. பார்வையற்ற ஒரு மனிதனுக்கு பார்வையற்றவர்கள் நிச்சயமாக வழிகாட்ட முடியாது என்பது இயேசுனுடைய அருமையான வார்த்தை. நான் இங்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்காக சென்னையில் இருக்கக்கூடிய பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை வரவழைத்தேன். 12 பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் இங்கு வருகை தந்தார்கள். 5-6 இடங்களிலே அவர்களுடைய இன்னிசை கச்சேரியானது நடைபெற்றது. ஒவ்வொரு கச்சேரி முடிந்ததற்கு பிறகு ஒவ்வொரு பார்வையற்ற மனிதரும் மற்றொரு பார்வையற்ற மனிதருடைய தோளிலே கரத்தை வைத்துக் கொண்டார்.
இந்த 12 நபர்களையும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளையும் வழிநடத்தியது ஒரு 7 வயது பார்வையுள்ள ஒரு சிறுவன். ஆம் அன்புக்குரியவர்களே, பார்வையுள்ள ஒரு மனிதனால் தான் பார்வையற்ற இந்த மனிதர்களை வழிநடத்த முடியும் என்பது நாம் பார்க்கக்கூடிய, கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இயேசுனுடைய பார்வை என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மனிதருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தை, கல்லறையில் வாழக்கூடிய மனிதனை தவிர அனைத்து மனிதர்களுமே தவறு செய்யக்கூடியவர்கள். எங்க ஒரு மூலையில் நல்லவர் இருக்கலாம், ஆனால் எல்லா மூலைகளிலும் தவறு செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தவறு செய்கிறார்கள் என்று எந்த ஒரு மனிதனை நாம் வெறுத்தோம் என்று சொன்னால் எந்த ஒரு மனிதனையும் நாம் அன்பு செய்ய முடியாது. அதுதான் இறைவனுடைய பார்வையிலே நம்முடைய இயேசுவின் திரு இருதய ஆண்டவருடைய பிரசன்னம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இயேசுவில் அறையப்பட்ட, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துனுடைய அந்த இரக்கம் அவரை அறைந்த அத்தனை மனிதர்களையும் மன்னித்தது, அரவணைத்தது, அன்பு செய்தது. ஆகவே தவறு செய்கிறார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து எந்த ஒரு மனிதனையும் வெறுக்கவில்லை. இயேசு கிறிஸ்து யாரையும் ஒதுக்கிவிடவில்லை. அனைவரையும் அவருடைய அன்பு அரவணைத்தது, ஒன்று சேர்த்தது, தன்னுடைய இறக்கைக்குள், தன்னுடைய அரவணைப்புக்குள் கூட்டி வைத்தது. அதுதான் இந்த இயேசுனுடைய இதய அன்பு. அதே போலதான் நாமும் அன்புக்குரியவர்களே, ஒருவருடைய பாவம், ஒருவருடைய தவறு அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் அவர்களை வெறுக்காமல், அடுத்தவருடைய பாவத்தை மட்டுமே பார்த்து பார்த்து நம்முடைய தவறுகளையும் நம்முடைய பாவத்தையும் நாம் சிந்திக்காமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அது இறைவனுடைய பார்வையிலே சரியான ஒரு பார்வையாக, இயேசுனுடைய பார்வையிலே அது சரியான பார்வையாக அமைந்திருக்காது. ஆகவே இயேசு அனைவரையும் ஏற்றுக்கொண்டார். அனைவருடைய தவறுகளாக, அனைவரும் தவறு செய்தாலும் கூட அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக அவருடைய அன்பு இருந்தது. நாமும் நாம் வாழக்கூடிய இந்த பிரபஞ்சத்திலே, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்வோம். ஒருவர் மற்றவருடைய குறைகளை நாம் பெரிதுபடுத்தாமல் நிறைகளோடு, நேர்மறையான எண்ணத்தோடு அரவணைக்க, அன்பு செய்ய முற்படுவோம். ஆண்டவர் நிச்சயமாக அன்பு செய்வார். ஆமென். மலர் யாவும் தந்தேன், திருப்பாதம் வைத்தேன், உனக்கது மனமில்லையோ? கல்யாணம் தந்தேன், திருப்பீடம் வைத்தேன், உனக்கது சுவையில்லையோ? இதை நான் தருவேன் தலைவா, நீ விரும்புவதென்னவோ இறைவா. எளியன் இதயம் தந்தே, எளியன் இதயம் தந்தே, அது ஏற்றதாயிருக்குமோ இறைவா? இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும் உனக்கு இறைவா. இது வேண்டும் உனக்கு இறைவா. இது தந்த போதும் உனக்கது ஈடாகுமா? உனக்கது ஈடாகுமா? இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும். பொருள் கோடி தந்தேன், பொன்னோடு வந்தேன், உனக்கது ஈடில்லையே.
தந்தேன், கடன் வாங்கி தந்தேன், உனக்கது இணையில்லையோ? இதை நான் தருவேன் தலைவா, நீ விரும்புவதென்னவோ இறைவா. சின்ன என் இதயம் தந்தே, சின்ன என் இதயம் தந்தே, அது சிறப்பாயிருக்குமோ இறைவா. இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும். இது வேண்டும் உனக்கு இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித ஜான் கிறிஸ்தோஸ்தமின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித ஜான் கிறிஸ்தோஸ்தமனுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூற்றுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதுதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பன்னிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் இளனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் இகளை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தும், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது
குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தாரும், எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எழும், எனது ஆன்மா நலமடையும். எங்களை முழுதுமே உமக்கு தந்தோமே, எங்களை முழுதுமே உமக்கு தந்தோமே. இதயமே இயேசுவின் இதயமே, இதயமே இயேசுவின் இதயமே, இனி முதலே வழி நடத்தும் மாயனே, இனி முதலை வழி நடத்தும் மாயனே. எங்களை முழுதுமே உமக்கு தந்தோமே, எங்களை முழுதுமே உமக்கு தந்தோமே. கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சி
கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும். உம் தீரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து எம்மை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, புனித ஜான் கிறிஸ்தோஸ்தமினின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உட்கொண்ட இந்த திருவிருந்து உமது அன்பில் எங்களை உறுதிப்படுத்துவதாக. நாங்கள் உமது உண்மையை அறிக்கையிடுவதில் உறுதியுள்ளவர்களாய் விளங்கச் செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. லல்லல்லாலா, 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 லல்லல்லா, லல்லல்லாலா, லல்லல்லா, லல்லல்லாலா. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. லல்லல்லாலா, 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 லல்லல்லாலா.
இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு.